இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் நெக்லஸ் தொலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து உன்னோட பொண்டாட்டி தான். அவள் தான் அந்த நெக்லஸ் எடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பழியை வந்து நம்ம ஹீரோயின் மேலே போடுறாங்க. ஆனால் அவள் எதுக்காக அவள் எடுக்கணும்? அப்படி ஒருவேளை அவளுக்கு அந்த நெக்லஸ் தேவைன்னா அவள் தானே இந்த வீட்டோட மருமக, அவள் கேட்டு கூட வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொன்னா, அவள் இன்னைக்கு தானே இந்த வீட்டோட மருமகளா இருக்கா. நேற்று வரைக்குமே அவள் இந்த வீட்டோட வேலைக்காரி தானே. அதனால தான் அந்த நெக்லஸை பார்த்து தான் அவளுக்கு திருடணும்னு தோணி இருக்கு போல. அதனால தான் அவள் திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பழியை போட்டதும் நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்துருது. எதுக்காகமா நீங்க என் மனைவி மேலே இப்படி பழியை போட்டுட்டு இருக்கீங்க? அவள் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ற ஆளே கிடையாது. அதனால நீங்க அவள் மேலே சந்தேகப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோவோட தம்பி வந்துட்டு, எங்க அம்மாவும் மேல பழி போட்டு பேசும்போது என்னால ஒரு வார்த்தை கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியல, அதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதான் உன்னோட அண்ணன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அண்ணனும் பார்த்துட்டு, ரெண்டு பேரும் அப்ப திரும்பவும் ஏதோ தப்பான உறவுல தான் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டு பொண்டாட்டிட்டு திட்டிட்டு இருக்கான். எதுக்காக நீ திரும்ப திரும்ப என்னோட தம்பி கூட நெருக்கமா இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா, எதுக்காக இப்படி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னு கேட்டா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்கு, அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி நெருக்கமாயிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க கொஞ்சம் கூட திருந்த போறதே கிடையாது. நான் கூட வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்களோட கேரக்டரை கொஞ்சமும் மாற்ற முடியாது, நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நினைச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விடுறா. அதனால அவனுமே கோமா அங்க இருந்து போயிடுறான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.